திமுக ஆட்சி போலவே தாவேக்கா ஆட்சியிலும் இந்த மணல் கடத்தல் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி மணல் கடத்தல் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்கள கரெக்டாக அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டிலே வந்து யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவங்களே வந்து அடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. கஞ்சா போதையிலையும் இதே போல தான் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். உளுந்தூர்பேட்டை அங்கே வந்து வைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அங்கே வந்து ரமேஷ் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவங்க வீட்டில் வந்து இங்கே பக்கத்தில் மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த போலீஸில் போய் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க அட்ரஸ்ஸு, டோர் நம்பரு, ஃபோன் நம்பரு எல்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. நேராக வீட்டுக்கு வந்து இவர் ரமேஷ் இல்லாத நேரத்தில் அவருடைய கல்லூரி செல்லும் மாணவி, அப்புறம் அவங்களுடைய சித்தி இவங்களெல்லாம் வந்து அடித்து சரமாரியாக தாக்கியிருக்காங்க. ஒரு 15 பேர் கொண்ட கும்பல். இது ஒரு பக்கம். அதாவது போலீஸுக்கு புகார் சொன்ன பிறகு இது நடந்திருக்குது. சரி, போலீஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த தஞ்சாவூரில் விசிக்க மறியல் திடீர்னு அறிவித்தாங்க. அதை தட்டி கேட்ட அந்த நபர், நான் போகணும்னு சொன்னவரை போலீஸ் அடிக்க, அவர் திரும்பி அடிக்க, அவரை கைது பண்ணாங்க. பெரிய அளவில் ஒரு அவுட்ரேஜ், எல்லாரும் அவரை ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அச்சத்தில் எல்லாரும் குரல் கொடுக்க இன்னைக்கு அவரை விடுதலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சம்பவம் நடந்து, பரமசிவங்கிற ஒரு சிவனடியார், அவர் கடைசியாக பேசிய வீடியோவும் இப்போ வெளியாகிருக்கு. என்னை தலையிலே அடித்தாங்க, போலீஸ் வந்து நேர்மையாக விசாரணை பண்ணலை, எனக்கு தலை சுற்றுது, என் உயிரை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா அவர் இறந்து போயிருக்காரு. அந்த குடும்பத்தினர் வந்து மன்றாடுறாங்க. இது வந்து விசாரணையில் போலீஸார் கொண்டுட்டாங்கங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 செய்தியும் எப்படி பார்க்குறீங்க? போன தடவை பாசிட்டிவாக சில விஷயங்களை தாவேக்கா பார்த்தோம். இது திமுக 2.0 மாதிரியே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குவைட் அலாமிங். இது வந்து இந்த 3 செய்தி இல்லை, இந்த மாதிரி இன்னொரு 300 செய்தி வெளியில் வந்ததும் வராதுமாக பல்வேறு செய்திகள் இருக்குது. நீங்கள் தினசரி காவல்துறை அத்துமீறல்கள், கன்னியாகுமரியில் நம்ம தம்பி ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொரு சம்பவமும் நம்ம பார்த்தோம். காவல்துறை எந்த இடத்துல மினிமம் பலப்பிரயோகம் பண்ணுமோ அந்த இடத்துல மினிமம் பலப்பிரயோகம் பண்ணுறது சொசைட்டிக்கு நல்லது. நான் ஒரு 4 நாள் முன்னாடி பர்சனலாக ஒரு சம்பவம், ஒரு ஆள் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனோடனே 2 குடும்பத்துக்கும் நடுப்புற பிரச்சனை வருது. ஒரே ஒரு காவலாளி, ஆனால் அந்த 100 பேர் அமைதியாக போகிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் குரல் எடுத்து பேசின உடனே உங்கள் எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த ஒரு பிரச்சனை பண்ணுற கும்பல் வந்து டைலூட் ஆகி போயிடுது. அதே அந்த இறந்து போனவருடைய இறுதி காரியத்துக்கும் போலீஸ் வருங்கிற பயத்தினால இந்த பிரச்சனை பண்ணவங்க வரத்துக்கே தயங்குறாங்க. காவல்துறை மேலே நாளைக்கும் மக்களுக்கு பயமும் மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் போகிற போக்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் இந்த மணல் இன்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த வைப்பார் ஊரில் ரமேஷ், அவருடைய மக 18 வயசு பொண்ணு காலேஜில் படிக்குது. அந்த 15 வயசு பச்சை பிள்ளையை நம்ம போய் அடிக்கிறோமே, வயசானவங்களை அடிக்கிறோமே, அவங்களுக்கு ஒரு வேளை கவுண்டமணி ஜோக்கு ஞாபகத்துக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏன்டா சின்ன பிள்ளைய அடிக்கிற, வயசுக்கு வந்த பிள்ளைய ஏன்டா அடிக்கிற, இப்போ தானடா கட்டியிருக்க அவளை ஏன்டா அடிக்கிற, கர்ப்பிணியை ஏன்டா அடிக்கிற, வந்து மாசமானவளை ஏன்டா அடிக்கிற, அம்மாவை யாராவது அடிப்பாங்களா, வயசானவங்களை யாராவது அடிப்பாங்களா, நாங்கள் எப்போதான்டா அடிக்கிறதுங்கிற மாதிரி இந்த ரவுடிங்களுக்கும் ஒரு பெரிய அளவில் கவுண்டமணியால் ஈர்க்கப்பட்டிருப்பாங்களோங்கிற ஒரு டவுட் இருக்குது. இதில் வந்து காவல்துறை வந்து கஞ்சா விற்கிறவனை பற்றியும் போட்டு கொடுத்துட்றாங்க. உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஜாக்கிரதை, எங்களுக்கு தேவையில்லாம தலைவலி வருது, தலையை அடிப்பியோ இல்லை அந்த பிரச்சனைக்கு தலையை முழுகுவியோ அப்படின்னு. அவன் எங்கே இருக்கான், யார் புகார் கொடுத்தது, கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்க வேண்டிய விஷயங்களை இவங்க கொண்டு போய் போட்டு கொடுக்கறதுங்கிறது நாளைக்கு அப்புறம் எப்படி ஒருத்தன் வந்து ஒரு தப்பை தட்டி கேட்கறதுக்கு எவன் முன் வருவான்? இந்த ஒரு மாதத்தில் 5 போதை கொடை படுகொலைகள். இதில் வந்து இந்த ரமேஷ் புகார் கொடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் வந்து தவறு நடக்கிறத தடுக்கணும்னா அது மக்கள்கிட்ட இருந்தால் வர முடியுமே தவிர அரசு அதிகாரிகள் ஏற்ற எவ்வளோ தூரம் காவல் நீங்கள் தடை போட்டு பண்ண முடியும்? அதே கள்ளக்குறிச்சியில் தான் விசிகா மாநாடு நடந்தது. அடங்க மறு, அத்துமீறு, திருப்பி அடி அப்படின்னு இது பண்ணதில் கடைசியில் அவரே அதுக்கு விக்டிம் ஆறாரு. ஏன்னா அவரையே போட்டு நசுக்கிறாங்க. தள்ளாதேன்னா நீ தானே அடங்க மறுன்னு அடங்க மறுக்கிறேன். ஏன்டா என் மேலே விழுந்து அத்துமீறீங்க, நீ தானே அத்துமீறின்னு சொன்ன, சஃபகேட் ஆகி பின்பக்க கேட்ட வழியா தப்பிச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து
அப்படி ஒரு கல்ச்சரை ஒரு பக்கம் ஏற்படுத்திக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நல்லவன் வேலை செய்யறதுக்கும் நல்லவனை உயிரோட இது பண்ணுறதுக்கும் அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் பண்ணுறீங்க. தஞ்சாவூரில் இதே விசிகா தான் பார்க்குறவன் நினைப்பான், உனக்கு விசிகாவை பிடிச்சிக்கிட்டு ஏன்டா தொங்குற அப்படின்னு. அவங்க ஏதாவது ஒரு மனித குலத்துக்கு சவால் விடுற மாதிரி இல்லாமல் ஒரு இயல்பான வாழ்க்கை, சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையை துன்புறுத்தாமல் இருந்தால் நாம ஏங்க அவங்கள பற்றி பேச போகிறோம்? அந்த கட்சியே ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சிங்கிறது தான் மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. தஞ்சாவூர் இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த வீடியோ வெளியில் வர ஆரம்பித்த உடனே அவன் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற அளவில் எல்லாரும் கொந்தளிச்சு அந்த ஆள் மேலே பிசிஆர் கேஸ் உழப்போகுது அப்படிங்கிற அளவில் பேசிட்டு இருந்தாங்க. அந்த தம்பி பேரும் ஆகாஷ், அவனும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவன் தாங்கிறது தெரிய வருது. கோயம்புத்தூரில் ஜிம் ட்ரெயினராக இருக்கானா அந்த தம்பி. சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே அவர் பேரில் ஒரு கேஸ் இருக்குங்க, ஏதோ பேசி முடிச்சு அந்த கேஸ் முடிஞ்சிருதுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே கேஸ் இருந்தாலும் அது முடிஞ்சு போனது. ஹவு டஸ் இட் மேட்டர்? நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. இந்த தம்பிகிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, போலீஸ்காரன் சொல்கிறான், அங்கே வந்து இருக்கிறது முழுக்க ரவுடி பயலெல்லாம் இருக்கானுங்க, நீ இந்த பக்கமாக திரும்பி போகணும். நான் ஏன் போனோங்க, அவனை நவுத்துங்க. ஆல்மோஸ்ட் போயிட்டான். அந்த பஸ்ஸு ஏதோ ஒன்று நிற்கிது, இந்த பக்கம் பிசிகாக்காரங்க நிற்கிறாங்க. ஒரு அரை அடி இல்லை, நீ இதை மீறி ஏன் போறேங்கிறத விசிகாக்காரங்க ஒரு அரை அடி நவுந்திருந்தானா அந்த 2-3 பைக்கு போயிருக்கும், ரோடு காலி ஆயிருக்கும். அப்புறம் போலீஸ்காரங்களும் பேரிகார்டை போட்டு தடுத்து எப்பா இவனுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். போலீஸ்காரங்களுக்கும் அந்த பொறுமை இல்லை. விடுதலை சிறுத்தைக்காரங்களை கண்டு அவ்வளவு பயப்படுறாங்க. ஏன்னா விசிகாக்காரன் வந்து நாளைக்கு இதே வேலையை பண்ணான்னா, இப்போ வந்து அவங்க ஆட்சியில் வேலை இருக்காங்க, இந்த போலீஸ் மேலேயே பிசிஆர் கேஸ் கொடுத்துட்டாங்க. பிசிஆர் கேஸ் கொடுத்துட்டானா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு யோஜனையில் அது பண்ணியிருக்காங்க. ஆனால் அது முடியாது. ஏன்னா அந்த எஸ்எஸ்ஐ வந்து வேற விஷயம். லெட் அஸ் நாட் கெட் இன்டு தட். அதனால அங்கே வந்து விசிகாவும் செய்யாது. இதை கண்டிப்பாக ஒருவேளை செய்யணும்னா கூட விசிகா அந்த பேருக்கு பயந்துக்கிட்டே அதை செய்யாது. ஐ எம் டேம் ஷூர். இவங்க வந்து இந்த அமைதியானவர், ரொம்ப அமைதியானவர், அவர் ரொம்ப அமைதியானவர். அதனால அதில் அமைதியானவர், ரொம்ப அமைதியானவர். அதில் வந்து இந்த தம்பி ஆகாஷும் சரி, ஆகாஷ் குரல் கொடுக்கும்போதே பின்னாடி ப்ளூ சட்டையில் ஒரு பையன் வந்து ஒரு ஜீன் ஷர்ட்டில், உங்கள் ஷர்ட்டோட லைட்டான ஷர்ட்டில், அவனும் கையை நீட்டி ஏதோ பேசுகிறான். கையை நீட்டி பேசும்போது தான் இவனாவது கொஞ்சம் கோவத்தை அடக்கிக்கிட்டு, அதாவது முண்டகட்டையா தெரிகிற ஊரில் கோமணங்கட்டுறவன் வந்து கோமாளிங்கிற கதையா, அங்கே வந்து ஆர்டர் ஆஃப் த டே எந்த அரசியல் கட்சியும்னா சாலை மறியல் பண்ணலாம். ரோடுங்கிறது நீங்கள் பிரயாணம் செய்கிறத தவிர மீதி எல்லாத்துக்கும் குப்பையை கொட்டலாம், அங்கே வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாடலாம், அங்கே வந்து ஆக்கிரமித்து நீங்கள் கடை வச்சுக்கலாம், நிறுவனங்களே வர்த்தக நிறுவனங்களே வச்சுக்கலாம், அந்த ரோடை பள்ள நோண்டி நீங்கள் கட்சி கொடி நடலாம், அந்த ரோட்டில் நடுப்புற மேடையை போட்டு அரைச்சி நீங்கள் கட்சி கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம். நீங்கள் அந்த போக்குவரத்தை தவிர மீதி அத்தனையும், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்லேயே ரோட்லேயே களம் வைப்பாங்க. இந்த கோட்டடி அடித்து இது பண்ணும்போது அறுப்பறுத்து இந்த கோட்டை அடிச்சு பயிறு எல்லாம் அப்படியே உளுந்து பயிர் இது பண்றது, நெல் காய வச்சு நாளைக்கே எங்க ஊர்ல ரோட்ல உணர்த்துறது உண்டு. இப்ப வாகன போக்குவரத்து அதிகமானதுனால, 2 வீலர் அதிகமானதுனால ரோட்ல இது பண்ணா சரியா வராதுன்ட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம ஜனங்க வந்து அதையும் செய்யக்கூடியவங்க தான். இல்லைன்னா அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அந்த சாலை வந்து போக்குவரத்துக்கான பயன்பாட்டை தாண்டி எல்லா விதமான பயன்பாட்டிலையும் எச்சு துப்பலாம், என்ன வேணா இது பண்ணிக்கலாம். அதில் மாடு கட்டலாம், அவனை யாருக்காவது ஒருத்தனுக்கு வந்து அது பொது வழியாக இருந்ததுன்னா அதையும் அடைச்சி என்னுடைய பயன்பாட்டுக்கு இதுன்னு அவனும் அதை வச்சுக்கலாம். முட்டு சந்தோ, ரோடோ, பெரிய விரிவான சாலையோ என்ன வேணா செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் த டேயே இல்லாமல் போய் தடியெடுத்தவன் தண்டல்காரங்கிற ஊரில் அவன் ஆகாஷ் கொஞ்சம் வேகத்தை மட்டுப்படுத்திக்கிட்டு ஒன்று அவன் சைடு வழியாக போயிருந்துருக்கலாம். இத்தனைக்கும் அந்த விசிகாக்காரங்க வந்து அவனை ரவுண்டு கட்டி அடிக்க போகும்போது கூட கொஞ்சம் திமிரி துணிச்சலாக தான் அந்த பையனும் இதாக இருந்தான். ஆனால் அவனும் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை அறா பார்க்கலான்ட்டான் போலீஸ்காரனை. இதை வந்து காவல்துறையாவது என்ன பண்ணியிருக்கணும், தப்பு விசிகாக்காரன் மேலே முதல்ல அவனை அப்புறப்படுத்தணும். இல்லை இந்த இருக்கிற ஒரு 4-5 வண்டியை போக விட்டுட்டு அதுக்கப்புறம் பேரிகார்டை போட்டு தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். விபரீதமாக கொண்டு போய் இதை முத்தி போகிறதுக்கு விட்டுருக்க வேண்டாம். இல்லை எனக்கு ஒரே ஒரு அச்சம் என்னென்னா, நேற்றுக்கு நீதிமன்ற காவலில் ஒரு நாளில் விட்டுறாங்க, ஆனால் எதிர்காலம் அவனை வந்து குறி வச்சு கரம் வச்சு அவனை எதுவும் செய்யாமல் இருக்கணுமேங்கிற ஒரு நம்ம வீட்டு பையனை மாதிரி தானே அவனும். ஏதோ ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டான், பேசிட்டான். இது வந்து காவல்துறையை அடிக்கிறதுங்கிறது 1000 தான் இருந்தாலும் தவறு தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நாம் வந்து காக்கியும் காவியும் வந்து ஒரு புனிதமாக நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது
இது தேவையில்லாத ஒரு செயல். அந்த தம்பியும் கொஞ்சம் சூதானமாக நடந்திருக்கலாம், நீக்கு போக்கோட அவனும் கொஞ்சம் இதாக நடந்துருந்துருக்கலாம். அந்த தம்பியும் பட்டியலின சமுதாயம்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் ஜாதி ஆராய்ச்சி ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன தீக்காவா இல்லைன்னா திமுகவா அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம தான் அத்தாட்சியை வச்சுருக்கோமா? அது கிடையாது. ஆனால் அவன் மேலே பிசிஆர் கேஸ் போட முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம் அவனும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவன். இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு கம்யூனிட்டி ஆளாக இருந்தான்னு வச்சுங்க, போலீஸுக்கே அமைதி போலீஸுங்கிறதுனால தான் அவன் விட்டு வச்சாங்க. அமைதியாக இல்லாமல் இருந்திருந்தா அந்த ஆளுக்கும் சேர்த்து ஏதாவது ஆப்படிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அதனால இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதே மாதிரி அந்த சாமியார் இவர் சிவனடியாரோட பேட்டியை பார்க்கும்போதே அவர் வந்து மண்ட வலியோட வேதனையோட தான் அவர் பேசுறாரு. வாமிட் எடுத்துட்டு தான் இது பண்ணியிருக்காரு. சோறு இறங்கலை, ஸ்டேஷன்ல ஏற்கனவே அடிச்சிருக்காங்க, திரும்பியும் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறாரு. ஹாஸ்பிட்டல்லையும் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனை இருக்கு. திரும்பியும் அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இது காவல்துறை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிருக்கு. இது வந்து நீ கஞ்சா வைத்துக்க, நீ சாராயம் வைத்துக்க, நீ வந்து இந்த இடத்துல வந்து இது நடத்திக்க, கிளப்பு நடத்திக்க, நீ ரெக்ரியேஷன் கிளப் நடத்திக்க, இதுக்கு லைசன்ஸ் கிடையாது, 10 மணியோட மூடணும்னா நீ 12-1 மணி வரைக்கும் நடத்திக்க, எனக்கு பணத்தை கொடுத்துரு. இது வந்து சமுதாய சீரழிவு நோக்கி தான் இது போதே தவிர கள்ளச்சாராயம் வைத்துக்க, நீ வந்து பிராத்தல் ஹவுஸில் இது பண்ணிக்க, இதெல்லாம் வந்து என்ன விதமான ஒரு நேர்மையாளர்கள் அருகும் போது இந்த பிரச்சனைகள் வரும். எல்லா காலகட்டத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பண வெறியில, லஞ்ச வெறியில இப்படிலாம் செய்யும் போது மொத்த சமுதாயமும் சூறையாடப்படுகின்றது. எகைன் நல்ல பேர் எடுத்துட்டு வர ஜோசப் விஜயோட ஆட்சிக்கு ஒரு பக்கத்துல இந்த மாதிரி சரிவு வந்துட்டே இருக்கு. இது வந்து ஜோசப் விஜயோட ஆட்சி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நமக்கு அது பிரச்சனை இல்லை. சமுதாயம் சீரழியுது, சீரழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது சமுதாயம். அதுதான் நம்முடைய நோக்கம்.